எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசையாக தகப்பனே உம்முடைய சமூகத்திலே சபையாக குடும்பமாக கர்த்தாவே கூட்டி சேர்த்த இந்த மாபெரும் தயவிற்கும் இரக்கத்திற்கும் ஸ்லாக்கியத்திற்கும் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் வந்தவங்க இன்று எங்களோடு இல்லை ராஜா. ஆனாலும் எங்கள் மேலே அன்பு வைத்து பிரியம் வைத்து ஒரு திட்டம் வைத்து எங்களோடு கர்த்தாவே இடைபடுகிற காரியத்திற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லா கோண அளவுகள் நேராகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. வசனத்தை கர்த்தாவே வஞ்சிக்க நினைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை ஆவியானுடைய உலாவுதல் எங்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்கு தடையாய் இருக்கிற கர்த்தாவே எல்லா தடைகளை கர்த்தாவே நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துவக்கம் முதல் ஆராதனை முதல் கர்த்தாவே சங்கீதத்திலே கர்த்தாவே தேவ செய்தியிலே கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இடைபடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டு தூரத்திலிருந்து கர்த்தாவே காண்கிற கேட்கிற சத்தத்தை கேட்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் அந்த இடத்திற்கு சென்று கிரியை செய்து ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வந்தவர்கள் வந்தவண்ணமாய் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற மன்னாவை கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற வார்த்தையை கர்த்தாவே கேட்டு அதைப்படி பின்பற்றி நடக்க கர்த்தர் கிருபை செய்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய மேலான அபிஷேகமும் பிரசன்னமும் எங்கள் மத்தியில் உலாவும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லா துதியும் கனமும் புகழ்ச்சியும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதத்தை சபையின் முறைமையின்படி நாம் வாசிக்கலாம். இன்று வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46, சாம்ஸ் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் படிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து பாடுவோம். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய், என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன் மெய்யாய். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவுக்கே Oh,
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். I'm usually not a Women's Day, Mother's Day, Father's Day person, but I really wanted to share this word. A woman chosen by God to bear. Amen. A woman chosen by God to bear. சுமக்கும்படியாக அருமையாவுள்ளே ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட, சுமக்கும்படியாக சொல்லும் பொழுது அது வெறும் பாரம் என்று, சுமை என்று மாத்திரம் யோசிக்காதபடி அதை ஒரு உத்தரவாதமாக, பொறுப்பாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது அவள் யார் என்றால் இரண்டாம் நிலையிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவள். இரண்டாம் நிலையிலே, இரண்டாம் பகுதியிலே அருமையால் சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது அருமையாவில் ஒரே நாளில் அகிலாண்டத்தை படைத்தார். ஒரே நாளில் அருமையாவில் தாவர வர்க்கங்களை படைத்தார். ஒரே நாளில் அருமையாவில் மிருக ஜீவன்களை படைத்தார். ஒரே நாளில் மச்சங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார். இதெல்லாம் ஒன்றாய் படைத்தார். எல்லாம் ஒன்றா படைத்தார். ஒரே நாளில் இதெல்லாம் முடிஞ்சு. ஆனால் மனிதனுக்கு வரும்பொழுது அருமையாவில் 6ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்டான்னு போட்டிருக்கு. ஆனால் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆதாமை படைத்து அதற்கு பிறகு யாரை படைத்தார்? ஏவாளை படைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பில் இதே மாதிரி இன்னொரு காரியத்தையும் 2ஆம் நிலையில் படைத்தார். என்ன சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். மறுபடியும் 2ஆம் அதிகாரம் போகலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நன்றா எழுந்து கொள்ளலாம். ஏற்கனவே மரங்கள்லாம் இருக்கு. எல்லா விதை தரும் அருமையான செடி கொடிகளை ஆண்டவர் படைச்சிட்டாரு. ஆனால் ஏதேனில் கிழக்கிலே ஒரு தோட்டத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஹல்லேலூயா. ஐயா அறிந்து கொள்ளலாம். A garden is again, it's an afterthought. ஒரு தோட்டத்தை கர்த்தர் உருவாக்குறதை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகு. இது தோட்டமா? சும்மா காடு கிடையாது, சும்மா மரங்கள் கிடையாது. தோட்டம்னா அது லேண்ட்ஸ்கேப்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்தந்த இடத்துல அந்தந்த செடி இருக்கணும், சும்மா காடு மாதிரி இருக்கக்கூடாது. அவர் பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நலமுமான, புசிப்புக்கு நல்லது, சகலவித விருட்சங்களையும். ஹல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது இந்த தோட்டம் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த செடிங்களா இது மாதிரி செடிங்க, இந்த மரம் இந்த மாதிரி மரம், இந்த இலை இது ஸ்பெஷல், இந்த பூ இப்படி இருக்கும். ஐயா பார்த்தீங்கன்னா ஒன்று தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணி வைக்கிறதான் தோட்டம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது அருமையாவுள்ள இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார். எல்லா விதமான தாவர வர்க்கங்களை ஆண்டவர் படைத்தார். ஆனால் ஏதேனில் தோட்டத்தை உண்டு பண்ணினார். ஆமென். இட்ஸ் an afterthought. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அங்கங்கே இந்த மரம் இருக்கணும், இந்த செடி இருக்கணும், இந்த பூ வாசனை தரக்கூடிய செடி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டிசைன் பண்ணி அசைன் பண்ணி அழகாக கர்த்தர் வைத்தார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப்பில் என்ன அங்கே அந்த தண்ணி அது பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக அங்கங்கே தண்ணி ஓடுறபடியாக ஓடைகள்லாம், அந்த ஆறுகள்லாம் கர்த்தர் உண்டு பண்ணினார். 4 விதமான ஆறுகள். வாசிக்கலாம். ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதோலாகும் கோமேதகும் கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். தோட்டத்துக்கும் மற்றதுக்கும் அது வித்தியாசம். தோட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசைன் பண்ணி இந்த தண்ணி இப்படி தான் போகணும், இந்த தண்ணி இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? தண்ணி ஓடுற ஓட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அழகாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு அழகான ஒரு தோட்டத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணாரா? இந்த தோட்டத்தெல்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டு எல்லாம் டிசைன் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு யாரை கூட்டிகிட்டு வர்றாரு?
யாரை கூட்டிகிட்டு வந்தார்? வாப்பா வாப்பா, அதில் கண்ணு மூடு கண்ணு மூடு கண்ணு மூடு சொல்லி கண்ணு மூடி எப்படி கூட்டிட்டு அப்படி கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு? கண்ணை தர சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? தோட்டம். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தை ஆண்டவர் படைச்சிட்டாருமா, ஆனால் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆமென். 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்போ திரும்ப ஆதாம கண்ணு மூடு கண்ணு மூடு கண்ணு மூடு என்ன பண்ணுறாரு? அயர்ந்த நித்திரையை கொண்டாந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? யார் கை பிடிச்சிட்டு? கவனிங்கம்மா, தோட்டத்துக்கு கொண்டு போகும்போது யார் கை பிடிச்சாரு? ஆதாம கை பிடிச்சி கொண்டு போகிறாரா? இங்கே ஏவாளை படைக்கும் பொழுது யார் கை பிடிச்சிட்டு போகிறாரு? யார் கை பிடிச்சிட்டு போகிறாரு? ஏவ கையில் பிடிச்சிட்டு யார்கிட்ட கொண்டு போகிறாரு? ஆமென். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆண்டவர் மனிதனை படைத்த பிறகு ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தர் உலகத்தை படைத்த பிறகு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். ஏதோ தெரில, அதை தான் வசனத்தில் வாசிக்கிறேன். இந்த தோட்டமும் இந்த ஸ்திரீயும் ஒன்றுயா. தோட்டமும் வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வாசிக்கலாம். Song of Solomon chapter 4 verse 12 to 16. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். நீ அப்படி பார்த்து அதை வாசிச்சிங்கன்னா அப்படியே ஏதேன் மாதிரி உங்களுக்கு மனசில் வரும். நீ அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம், நீ ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வேலை அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும், மாதுளஞ்செடிகள், அருமையான கனிமரங்களும், அருமையான கனிமரங்கள், மருதோன்றி செடிகளும். ஆமென். ஐயா, இது பார்த்தா என்னமோ ஏதேன் மாதிரி உங்களுக்கு தெரியல? அது பார்த்தீங்கன்னா ஐயா இங்கே ஒரு பெண்ணை குறித்ததான வர்ணனை பார்க்கிறோம். இது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவளாம்? தோட்டத்தை போன்றவள். ஹல்லேலூயா. தோட்டத்தை போன்றவள். ஆகியால் அருமையுள்ள இந்த பெண்ணையும் சரி இந்த தோட்டத்தையும் சரி ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு அடுத்தது ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So you need to understand that God on purpose did it this way. அவர் வேண்டுமென்றே இந்த காரியத்தை செய்தார். இவர் எல்லாத்தையும் ஒன்றா படைக்க முடியும், செஞ்சிருக்க முடியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா மீட்டிங்னா கொஞ்சம் லேட்டாக வருவாங்களே கொஞ்சம் பேர். உடனே வந்து என்ன போயிடும்? அந்த கெத்து போயிடும், அந்த போயிடும். அது இது மாதிரி இந்த ஆண்டவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாத்தையும் படைச்ச பிறகு இந்த பெண்ணை கொண்டாடுறதுக்கு அப்படி கொஞ்சம் அப்படி சஸ்பென்ஸில் விடுறார். அண்ட் த வினர் இஸ் சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் சஸ்பென்ஸில் விடுவாங்க எல்லாம். ஐயா இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆண்டவர் உண்டாக்கினார். வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு கூட்டி கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஐயா இன்னைக்கு விமென்ஸ் டேல ஆண்களும் கவனிக்கணும் செய்தியை அறிந்து கொள்ளலாம். இந்த தோட்டம் உன் கையில் வச்சிருக்க தோட்டத்தை நீ என்ன பண்ணும்? பண்படுத்தணும், அதை பாதுகாக்கணும். இந்த பாதுகாக்காதனால யார் வந்துட்டான்? சாத்தான் வந்துட்டான். நல்லா கவனிங்க. சாத்தான் ஏன் வந்தான்னா நீ பாதுகாக்க வேண்டியதை சரியா பாதுகாக்கலை. நன்றாக இருந்து கொள்ளலாம். உன் மனைவி ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை பண்படுத்துவது, அந்த தோட்டத்தை பாதுகாப்பது யாருடைய வேலை? யாருடைய பொறுப்பு? யாருடைய உத்தரவாதம்? சத்தம் வராது. யாருதுங்க? ஆதாம் ஒழுங்காக கவனிச்சிருந்தா வந்திருக்குமா? சர்ப்பம் வந்திருக்காது. அப்புறம் சொல்லிட்டோம், நீங்கள் கொடுத்த அடப்பயல இல்லைப்பா, நீ காக்க வேண்டிய விதத்தில் ஐயா உன் தோட்டத்தை நீ காக்க வேண்டும், உன் தோட்டத்தை நீ பாதுகாக்க வேண்டும். உன் தோட்டத்தில் குறை இருந்துச்சுன்னா அதை பண்படுத்துவது, இங்கிலீஷ் வாசிக்க டில் பண்ணுமா, கிளறி விடணுமா. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா அறிய வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கி நிறைய தோட்டம் வந்து அப்படி காஞ்சி போய் கிடக்குது. ஏன் காஞ்சி போய் கிடக்குதுன்னா தோட்டத்துக்கு என்ன பண்ணுறது இல்லை, பராமரிப்பு கிடையாதுமா. தோட்டத்துக்கு பராமரிப்பு இல்லை. அது பார்த்து பரிதாபமாக இருக்குது. நிறைய தோட்டம் பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கி பெண் உரிமை என்று சொல்லி பெண்களை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நிலையிலே நாட்களிலே காணப்படுகிறோம். அறிந்து கொள்ளலாம். பெண் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏன் தெரியுமா 2வது படைச்சாரு? அந்த பெண்ணை மதிக்க வேண்டும், அந்த பெண்ணுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதை யார் அறியணும்னா 2 பேர் அறியணும். ஆணும் அறியணும், பெண்ணும் அறியணும்.
Amen, hallelujah. A man should understand, a woman should understand. வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். சரிங்களா? ஏன்னா அது என்ன வருது, நோவா பேழையில் மாதிரி எல்லாம் ரெண்டு ரெண்டா வருது. ஆதாம் என்ன பண்ணுறான்? பேர் வைக்கிறான். பேர் வைக்கும் போதாவது கொஞ்சம் அப்படி, ஐயோ எல்லாம் பேர் வைக்கிறோம் எல்லாம் எப்படி இருக்குது? பேராக இருக்குது, எல்லாம் பேராக இருக்குது. ஆனால் நம்ம மாத்திரம் பேத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி ஒரு மனசில் எண்ணெய் உண்டாக்கும்படி என்ன பண்ணுறாராம், கொண்டாடுறாராம். ஆதாமுக்கும் துணை இல்லை. ஸோ ஒரு தேவையை உணரும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். ஈஸியாக எந்த ஒரு மிருகத்துக்கும் அப்படி பண்ணலையேம்மா. எந்த ஒரு மிருகத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேவை உண்டு பண்ணி அருமையான துணையை கர்த்தர் உண்டு பண்ணவில்லை. ஏன் மனுஷனுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்? உலகத்தில் எந்த ஒரு சிருஷ்டிப்பிலும் இப்படி பார்க்கலையே. எல்லாத்திலையும் பார்த்து, ஏன் தாவர வர்க்கத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண் மரம் இருக்குது, பெண் மரம் இருக்குது. ஆனால் அதெல்லாமே ஒன்றா படைச்சவர். மிருகத்தில் ஆண் பெண் எல்லாம் ஒன்றா படைச்சவர். மனுஷனை மாத்திரம் ஏன் பிரித்து படைச்சார்? ஏன் பிரித்து படைச்சார்னா அந்த தேவையை உணர வேண்டும், அந்த தேவை உணர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கலாம். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஆதாமுக்கு என்ன பண்ணார்? அயர்ந்த ஏங்க பண்ணார்னா நன்றாக இருந்து கொள்ளலாம். இந்த ஆண்டவர் எப்பெல்லாம் ரெண்டாவது பண்ணுறாரோ, ரெண்டாவது என்னங்க எப்போதுமே ரெண்டாவது பண்ணுறது, ஆண்டவர் இந்த ரெண்டாவது பண்ணார்னா அதெல்லாம் எப்படி இருக்கும்? பார்த்தீங்க, இவங்க சொல்கிறாங்க ஸ்பெஷல், நீங்கள் சொல்ல வேண்டாமா ஸ்பெஷல். ஹல்லேலூயா. முந்தின ஆதாம் காட்டிலும் பிந்தின ஆதாம் ஸ்பெஷல். ஆமென், ஹல்லேலூயா. முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் ஸ்பெஷல். இஸ்மவேலை காட்டிலும் ஈசாக்கு ஸ்பெஷல். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த ரெண்டாவது ஆண்டவர் என்ன செஞ்சாலும் அது எப்படி இருக்கும்? அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், முதல்ல அப்படி காட்டிட்டு அப்புறம் ஸ்பெஷல். ஆமென், ஹல்லேலூயா. யாருமே அவளை இங்கே பார்க்கும் பொழுது இது ஏன் ஆண்டவருடைய படைத்தார் என்றால், மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு இந்த ஒரு தேவை, இந்த ஒரு முக்கியத்துவத்தை அறிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் அருமையாவில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, ஆண் அறிய வேண்டிய காரியம் என்ன, பெண் அறிய வேண்டிய காரியம் என்ன. குறிப்பாக இந்த நாட்களில் விமன்ஸ் லிபரேஷன் சொல்லிவிட்டு, இந்த விமன்ஸ் மூமெண்ட் சொல்லி என்னென்னமோ பண்ணிவிட்டு பெண்ணை அப்படியே முன்னாடி தள்ளுறங்களை பார்க்குறோம். When a woman is pushy, she becomes cheap. ஐயா, ஒரு பெண் தன்னை முதன்மைப்படுத்தும் பொழுது அவருடைய மதிப்பு குறைகிறது. அறிந்து கொள்ளலாம். A prostitute pushes herself. ஒரு வேசி என்ன பண்ணுவா, அவ போய் ஆண்களை இழுப்பா. இது பெண்மைக்கு இழுக்கு வேசித்தனம் என்பது பெண்மைக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், a prostitute is a shame for womanhood. So please understand, God made a woman so that a man can want her. ஒரு மனிதன் அருமையாவுலே அந்த தேவை உணர்ந்து அழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே தான் கர்த்தர் ஒரு பெண்ணை படைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ரூத்தை குறித்து நோமி சொல்லுகிறா, போ அவன் அங்கே இருப்பான், நீ என்ன பண்ணு, காத்துரு. ரூத்தை போய் சொல்கிறா, அனுப்புகிறா, நீ அங்கே போய் என்ன பண்ணுமா, லேர்ன் டு வெயிட், பிகாஸ் யூ ஷுட் பி வாண்டட். அருமையாவுலே. ஆகையால் தான் அருமையாவுலே ஆதாமை படைத்து பிறகு அவனை காக்க வைத்து அதுக்கு பிறகு ஏவாளை படைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அதே நேரத்தில் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது ஏன் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னா, இந்த பெண்ணே யார் என்றால் ஆணிடத்திலிருந்து
வெளியே கொண்டு வந்தார். விழா எலும்பு ஒன்றை எடுத்து தான் கொண்டு வந்தார். ஆகையால் அறிந்து கொள்ளலாம், இன்றைக்கி ஆணுக்கு பெண்ணுக்கு அறிய வேண்டும் என்றால் ரத்தம் என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, பிளட் பண்ணலாமா, பண்ண முடியும். ஆணுக்கு பெண்ணுக்கு பண்ணலாம். கிட்னி மாற்றிக்கலாமா? கிட்னி கூட மாற்றிக்கலாம். லிவர் மாற்றிக்கலாமா? லிவர் ஆண் லிவரை பெண்ணு கொடுக்கலாமா, பெண் லிவர் ஆண் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஐயா இதெல்லாம் அப்போனா எல்லாம் பார்த்து கொடுக்கலாம்ப்பா. ஹார்ட் கூட ஆணுடைய ஹார்ட்டை என்ன பண்ணலாம், எடுத்து பெண்ணுக்கு வைக்கலாம், பெண்ணுடைய ஹார்ட் எடுத்து ஆணுக்கு வைக்கலாம். ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணலாம். அப்படின்னாங்க பெருசாக வித்தியாசம். மெயினாக வித்தியாசம் என்னன்னா, ஆணுக்கு இல்லாதது பெண் என்ன, ஒரு கற்பம் உண்டு. ஹல்லேலூயா. பெண்ணுக்கு ஆண்டவர் ஒரு கற்பத்தை கொடுத்தார் சுமக்கும்படியாக. Amen. So she is a man who has a womb. That's why she is a woman. She is a man who has a womb. அருமையாவுள்ள ஒரு கர்ப்பமுடைய ஒரு ஆணாய் அருமையாவுள்ள பெண் காணப்படுகிறாள். இன்னைக்கு ஒரு ஆண் ஆணா இல்லை, ஒரு பெண் பெண்ணா இல்லை. இந்த நிலையிலே சமுதாயம் போதே என்னமாச்சு நம்முடைய சமுதாயத்துக்கு? இன்றைக்கி பெண் ஆதிக்கணும் பெண் ஆதிக்கணும் சொல்லிட்டு இன்றைக்கு பெண்மை தன்மையை இழந்த நிலையில் அருமையோடு இன்றைக்கு பெண்கள் காணப்படுகிறார்களே. ஏன்னா இன்றைக்கு சமூகம் கெட்டு போயிருக்கு. இன்னொரு இன்றைக்கி நிறைய எல்லாம் இப்போ ரீல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் நம்ம சமீபத்தில் பார்த்தோம், இன்றைக்கி ஒருத்தன் 4-5 பேர் இந்த ரீல்ஸுக்காக ஒருத்தனை போட்டு என்ன பண்ணாங்க, அடித்து கொன்னாங்க. இன்னொருத்தன் ரீல்ஸுக்காக பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் சாகாசனம் என்னமான்னு பண்ணிட்டு வந்து அடித்து வாங்குறாங்க. இன்னொருத்தன் என்ன அறிவு இருக்குன்னு தெரில, ஒரு சிமெண்ட் மூட்டையை உடச்சி ரோட்டில் ஃபுல்லாக சிமெண்ட்டை அப்படி புகையாக்கிட்டு போகிறான். இது கொஞ்சம் கூட அப்போனா உடனே என்ன கேள்வி என்ன தெரியுமா, இவங்களுக்கு பெத்த அம்மா அப்பா இல்லையா? இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நிலையில் இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு உண்மையாகவே தாயின்னு இருக்காங்களா, உண்மையாகவே ஒரு அப்பன்னு ஒருத்தன் இருக்கானா? இதுதான் என்னோட கேள்வி. இன்றைக்கி இப்படிப்பட்ட நிலையிலே பிள்ளைகள் இப்படி வாலிபர்கள் இந்த காரியத்தை செய்தால் என்ன ஆச்சுங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த ஒரு குடும்பம் கேடுகட்ட நிலையில் இருக்குது. அவனை பிடிச்சி முறுக்கிறதுக்கு ஒரு தாய் இல்லை. சின்ன வயசில் தப்பு பண்ணும்போது அவனை நடத்துவதற்கு ஒரு தாய் இல்லை, அவனை கண்டிப்பதற்கு ஒரு தகப்பன் இல்லை. ஆகியால் தான் அருமையாவில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் கெட்டு போயிருக்கு. ஐயா இன்றைக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இன்றைக்கி நிறைய பேர் சுயநலமாக இந்த பெண்மை பார்க்கணும், விமன்ஸ் லிபரேஷன் என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்க. we are losing a society. நம்முடைய சமுதாயத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மோசமான கேடுகட்ட ஒரு நிலைக்கு கடந்து போகிறோம். அருமையாவுள்ள ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், we need to again come back to the God ordained system. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறைக்கு நாம் கடந்து வர வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் மனிதனை படைத்து அதுக்கு பிறகு அவர் பெண்ணை படைக்கிறார். அந்த பெண்ணுடைய மதிப்பை உணரும்படி, தேவையை உணரும்படி, ஆமென், ஒரு தாகத்தை உணரும்படி பெண்ணை ஆண்டவர் படைத்தார். ஆமென். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சுருக்கமாக சில காரணம் சொல். நம்பர் 1, a woman is a bearer. ஒரு பெண் யார் என்றால் சகிப்பு உடையவள், சகிப்புத்தன்மை உடையவள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs 31 and verse 25. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. அவள் உடை பலம், அவள் உடை பலன். Amen. Hallelujah. She is clothed with strength. She is clothed with strength. Amen. God has made women as நிறைய நேரத்தில் பார்க்கும்பொழுது வசன women weaker section வாசிக்கணும் கிடையாதுமா. they are very very strong. One, they can withstand weight, carrying an increasing weight. திரும்ப சொல்கிறேன், they can wait, that is காத்திருக்கலாம், carrying an increasing weight. ஒவ்வொரு நாளும் வெயிட்டே ஜாஸ்தி, காத்திருப்பதே கஷ்டம். இந்த ஆண்களுக்கும் வெயிட்டிங்கும் ரொம்ப தூரம். ஆனால் பெண் காத்திருப்பாள். அது மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதையும் சுமக்க அந்த ஒரு சகிப்புத்தன்மையோடு ஆண்டவர் படைத்திருக்கிறார். She can wait and also carry an increasing weight. That's how God designed her. She can be like Martha and Mary. மார்த்தாளை போலும் இருக்கக்கூடிய மரியாளை போலும். அருமையாவுள்ள இது பெண்ணுடைய தன்மையாய் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் அருமையாவுள்ள இன்றைக்கு இந்த நாட்களில் இருக்கிற அநேக பெண்கள் அவர்கள் பொறுமையை இழந்து போகிறார்கள். அறிந்து கொள்ளலாம், நீ பெண்மையின் தன்மை இழந்து போகிறாய், பெண்மையின் தன்மை இழந்து போகிறாய்.
காரணம் என்னவென்றால் ஒரு சமுதாயத்தை உருவாக்கும்படியான பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கார். ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, ஷீ இஸ் அ பேரர், சகிப்புத்தன்மை உடையவள். இன்றைக்கு அந்த சகிப்புத்தன்மை என்னைக்கு பெண் எடுத்து போகுதோ அருமையுள்ள அங்கே அந்த நாட்களில் அருமையுள்ள சமுதாயம் இதனால் ஒரு பெரும் பாதிப்பை பெறும். இரண்டாவது பார்க்கும்பொழுது ஷீ இஸ் அ டெவலப்பர், ஷீ இஸ் அ பில்டர். நம்பர் 1, ஷீ இஸ் அ பேரர். செகண்ட்லி ஷீ இஸ் அ டெவலப்பர், அவர் சகிப்புத்தன்மை உடையவள். அடுத்தது பார்க்கும்பொழுது அருமையாவுள்ளே அவர் செயல்திறன் உடையவள், ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய்கிறவள். என்ன இங்கிலீஷ் வேர்ட் இஸ் பெட்டர், ஷீ இஸ் அ டெவலப்பர், ஷீ இஸ் அ டெவலப்பர். ஒரு சின்ன விந்தை அவள் பெற்றுக்கொண்டு அந்த விந்துக்கு கண், மூக்கு, காது, உடம்பு, கை, காலெல்லாம் என்ன பண்ணுவா, உருவாக்கிடுவா. அவளுக்கு கொடுக்கறது ஒரு சின்ன விந்து தாங்க, ஒரு அணு சைஸில் தான் ஒன்று இருக்கும். அந்த ஒரு அணு கொடுத்துட்டுனா போதும், அவள் என்ன பண்ணுவாள், அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவள் பெருசாக ஒரு குழந்தையாக உருவாக்கி விடுவாள். அவகிட்ட கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் காய்கறி கொடுத்தா ஒரு அருமையான ஒரு சமையலை கொண்டு கொடுப்பா. போன வாரம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒரு கொடி இருந்துச்சுமா, அப்படி ஏதோ கொடி பரண்டன்னுவாங்க, அது கொடுத்தா இன்றைக்கி காலைல துவையல் வந்துருச்சு ஒருத்தவங்கிட்டேருந்து. ஐயா ஒருத்தவங்கிட்ட அப்படி கொடுத்த ஒரு பிரண்டன் கொடுத்தோமா, அது சும்மா பிரண்டை அப்படியே இருக்கும், அதை கொடுத்தா இன்றைக்கி காலையில் ஒரு துவையல் வந்துருச்சு. ஏன்னா பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதை கொடுத்தா அதை சூப்பராக ஆக்கி கொடுக்கிறவள் தான் பெண். ஆமென். அது மாத்திரமல்ல, அறிய வேண்டிய காரியம் என்ன, இந்த ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கொடுத்து பாருங்களேன், அது கதையாக வெளியே வரும். பெண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கொடுத்தா போதும், அதுக்கு கண், மூக்கு, காது, கை, கால், ஒரு பெரிய உருவமே ஒரு கதையாக உருவாக்கி பெண் கொடுப்பாள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணுமா, பெண்ணுக்கு என்ன கொடுக்குறோன்ற ஜாக்கிரதையாக இருக்கணும், பெண்ணை எதை பெற்றுக்கொள்கிறோம்ன்ற ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பெண்ணுக்கிட்ட வீண் வார்த்தை வந்துச்சுன்னா, காசிப் வந்துருச்சுன்னா அது பெருசாகும். If a woman should get gossip, it's going to become big. Please understand, it's bound to become big. That's how a woman is. அப்படிதான் பெண் காணப்படுகிறாள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெண்ணிடத்துல கசப்பு வந்து விட்டால் அந்த கசப்பு பெருசாகும். இதே ஒரு ஆண் கிட்ட குறைய சொல்லி பாருங்க, அந்த நேரத்தில் அப்படியே சொல்லி கோவப்படுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லி பாருங்க, அப்படியே வளர்த்து 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 அது 10 பேருக்குள்ளே அது இன்ஜெக்ட் பண்ணி பெருசாக்கிடுவாங்க. ஸோ ஏனென்றால் பெண்மையின் தன்மை. ஸோ பி கேர்ஃபுல். பெண்ணுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும், கொடுக்குறோன்னு பார்க்கணும், பெற்றுக்கொடுக்குறோன்னு பார்க்கணும். பிகாஸ் தட் வில் ஆல்வேஸ் பிகம் பிக். இஃப் யூ டேக் இன் டவுட், ஒரு பெண் சந்தேகத்தை பெற்றுக்கொண்டால் போச்சுமா, அது சந்தேகம் கிடையாது, அதுக்கப்புறம் உறுதி, நிஜம், சத்தியம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கிட்ட என்ன போனாலும் அது பெருசாகிடும். அப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் படைத்து இருக்கிறார், அறிந்து கொள்ளலாம். ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா போதும், அது பெருசாக பெருசாகிடுமா. இட் வில் பிகம் வெரி வெரி பிக், வெரி வெரி பிக். ஸோ பி கேர்ஃபுல் வாட் யூ கிவ் அ உமன். ஆமென். ஸோ பி கேர்ஃபுல் வாட் யூ டேக் இன். எதை உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பது ஒவ்வொரு பெண்ணும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் அருமையுள்ள இந்த பெண்ணுக்கு ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து பாருங்களேன். ஓ ஹல்லேலூயா, அது செய்தியாக வெளியே வரும். ஆமென். ஒரு கர்த்தருடைய வார்த்தை உள்ள பெண்ணுக்குள்ளே போச்சுன்னா ஐயா அது அப்படியே நிற்காதுங்கம்மா, அது இன்னும் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து கொண்டே இருக்கும். பல நேரங்கள் அருமையுள்ள இந்த செய்தி பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் எங்கள் வீட்டில் அந்த பேச்சு நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா சொல்லி போட்டு விட்டால் போதும், அங்கேருந்து அப்படி நிறையா வந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு பெண் அருமையுள்ள கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டால் அது இன்னும் செய்தியாக வளரும். ஒரு பெண் அருமையுள்ள ஒரு பாரத்தை ஆகியால் தான் சபையில் ஏன் ஐயா பெண்கள் ஜெபிக்கிறாங்க. காரணம் என்னென்றால் ஒரு காரியத்தை சொல்லிட்டா போதும், கண்ணீரோடு பாரத்தோடு அருமையுள்ள அதிகமாக ஜெபிக்கிறது பெண்கள். காரணம் என்ன, ஒரு ஜெப குறிப்பை கொடுத்துட்டா போதும், அதை வச்சு ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு பெண்ணின் தன்மை ஐயா. பிகாஸ் ஷீ இஸ் a டெவலப்பர். அவர் எந்த ஒரு காரியத்தை மறுமையோட சின்னதாக கொடுத்தாலும் பெருசாக்கிறவர் தான் பெண். அப்படி தான் கர்த்தர் அவளை படைத்தார். ஆகையால் தெய்வீகத்தை பெற்றுக்கொண்டால் அந்த godliness will grow in a woman. Hallelujah. She is a bearer. Secondly, she is a builder. சகிப்புத்தன்மை உடையவள், அது மாத்திரமல்ல செயல்திறன் உடையவளாய் காணப்படுகிறார். Amen, hallelujah. Thirdly, she is a blessing. மூன்றாவது அவள் பெரிய ஆசீர்வாதம். எப்படின்னா கப்பல் போல ஆசீர்வாதம். வாசிக்கலாம் நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். எப்படி இருக்கலாம்? வியாபார கப்பல்
ஐயா ரொம்ப நாட்களாக கப்பல் இருக்குது, வேதத்து நாட்கள் இந்த நீதிமொழி 70 கப்பல் இருந்துச்சு. இந்த சாலமோனுக்கு கப்பலில் வரும் என்ன வரும் 666 தாலந்து தங்கம் எப்படி வரும் கப்பலில் வரும் 666 அப்போயே வந்துருச்சுங்க. சாலமோன்கிட்டே 666 இருக்குது பார்க்குறோம். ஸோ அந்த நாட்களில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அருமையாவில் அந்த நாட்களில் என்ன இருந்துச்சுன்னா மாட்டு வண்டி தான் இருந்துச்சு. ஒரு பொருள் கொண்டு போனோன்னா என்ன இருக்கும் மாட்டு வண்டியை காட்டிலும் பல மடங்கு சரக்கை எங்கே கொண்டு போகலாம் கப்பலில் கொண்டு போகலாம். ஸோ காலம் வளர பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாகனங்கள் வந்துருச்சு. அப்புறம் வந்து கார் வந்துருச்சு, லாரியில் வந்துருச்சு. லாரியில் முடிஞ்சு போனால் ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் கொண்டு போகிறாங்க. அப்படி தான் கொண்டு போகிறாங்க 2 கண்டெய்னர். ட்ரெயினில் எத்தனை கொண்டு போகலாம் ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயினில் என்ன பண்ணலாம் ஒரு 10 20 30 40 50 100 கூட வச்சுங்களேன் 100 கண்டெய்னர் கூட கொண்டு போகலாம். ஒரு படகுல எத்தனை ஒரு ஷிப்பில் எத்தனை கொண்டு போகலாம் தெரியுமா 24,000 கொண்டு போகலாம். 24,400 கண்டெய்னர் கொண்டு போகலாம். இதாங்க கப்பல், இதுதான் கப்பல். ஐயா மற்றதெல்லாம் கொண்டு போகலாம். இன்றைக்கி சொல்கிறேன் நிறைய பிளெயின் தான் இந்த வார் டைமில் பார்க்குறோம். இந்த பெரிய பிளெயின்லாம் ராட்சத பிளெயின்லாம் அமெரிக்கா வச்சுருக்கு. அதில் வந்து 5-6 டேங்க்லாம் என்ன பண்ணலாம் பிளெயினில் 5-6 தானே கொண்டு போகிற, அதுக்கு மேலே இல்லையே. இந்த ட்ரெயினில் இவ்வளோ தானே கொண்டு போகிற. ஆனால் பெண் யார் தெரியுமா சரக்கு கப்பல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த விதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறவளாய் அருமையோளே கொண்டு செல்லுகிறவளாய் கர்த்தர் பெண்ணை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஷீ இஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங். ஆமென் ஹல்லேலூயா. இதை கெடுக்கிறது யாருன்னா நல்லா கவனிங்க, அப்பா அம்மார் கெடுக்கிறாங்க. அப்பா அம்மார் கெடுப்பாங்க. அப்பா அம்மார் ஒரு பெண்ணை எப்படி கெடுப்பாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மார் கெடுப்பாங்க, கல்யாணம் ஆன பிறகு அம்மா அம்மார் கெடுப்பாங்க. சரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ணு நீ படு, நீ ஒன்றும் செய்யாத, ஏதோ செய்யாத. கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணை வாழாதபடி தடுக்கிறது யார்? இந்த அம்மா தான் வந்து தடுக்கிறது. அம்மா தான் வந்து தடுக்கிறது. ஐயா நன்றாக அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு எல்லா விதத்திலும் இந்த பெண்மையை தடை செய்கிறதை பார்க்கிறோம், தடுக்கிறது. நல்லா கவனிக்கல. இந்த ஆண்களை பார்த்து சொல்கிறேன். ஐயா பொதுவாகவே ஆண்களுக்கு பார்க்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் முக்கியம்னா அவங்க பொண்ணு ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் அவங்க பொண்ணு ரொம்ப முக்கியம். யார் முக்கியம்னா அவங்க அம்மா ரொம்ப. ஸோ எல்லா ஆண்களும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அம்மா ரொம்ப முக்கியம், அப்புறம் பொண்ணு ரொம்ப முக்கியம், அப்புறம் யார் முக்கியம் இல்லை? பொதுவாக சொல்லுங்கள், யார் முக்கியம் இல்லை? மனைவி தான் முக்கியம் கிடையாது. ஸோ பெண்மைக்கு எதிர் ஆண் இல்லை. நல்லா எழுதிக்கொள்ள, பெண்மைக்கு இல்லை. ஆணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுன்னா அப்படியே உசுரே வரும். ஐயோ ரொம்ப உயிரை கொடுத்துருவாங்க, அம்மானா உயிரே கொடுத்துருவாங்க. இங்கே அந்த 2 பேர் கொடுக்குற உயிரை வாங்கிடுவாங்க. என்னம்மா நடக்குது? நல்லா அறிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணுடைய இளம் பருவம் உண்டு, ஒரு பெண்ணுடைய முதிர்ந்த பருவம் உண்டு, ஒரு பெண்ணுடைய இடைப்பருவம் உண்டு. ஆனால் அந்த பெண் இடைப்பருவத்தில் தான் என்னவா மாறுகிறாள்? நல்லா கவனிங்க, தாயை மாறுகிறாள். ஸோ அந்த பருவம் தான் தாக்கப்படுகிறது. சொல்ல கவனிங்கம்மா, கவனிக்க வேண்டிய ஒரு உண்மை. அந்த பருவம் தாக்கப்படுகிறது. இதே ஆண் அந்த பெண்ணை குழந்தை பருவத்தில் தாக்கலை, முதிர்ந்த பருவத்தில் தாக்கலை. எதை தாக்குறான்? எதற்காக படைக்கப்பட்டாள்? நோக்கம் என்ன? அப்படி என்றால் சத்துனுடைய வேலையை இந்த ஆண் செய்கிறதை பார்க்கிறோம். பெண்மைக்கு விரோதமான காரியம் இல்லை, நல்லா அறிந்து கொள்ளலாம். இதே ஆண் தான் தாய்க்கு உயிரை கொடுப்பாங்க, பெண்ணுக்கு உயிரை கொடுப்பாங்க. ஆனால் ஏமா இது நடக்குதுன்னா then somehow we are doing something what the devil is instigating us. இதை கவனிக்க வேண்டிய ஒரு காரியமா. இது பொதுவாக இயல்பாக இருக்கக்கூடிய எண்ணம். இது அதே தப்பை வந்து பொண்ணு செஞ்சா தப்பு கிடையாது, அம்மா செஞ்சா தப்பு கிடையாது. அதே தப்பை மனைவி செஞ்சுட்டா ஐயோ பெரிய தப்பா போச்சு. ஆனால் இந்த ஆணு தானே பண்படுத்தணும், சரிப்படுத்தணும். இந்த ஆணு தானே இந்த தோட்டத்தை பாதுகாக்கணும். பாதுகாக்கலையே, பண்படுத்தலையே. ஆமென் ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கலாமா இன்றைக்கு? Somehow we have literally lost
இதே பெண் என்ன பண்ணுறாங்க, ஐயா இந்த அம்மாமார் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நல்ல கவனிங்க, நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. இந்த அம்மாமாருக்கு ஒரு பையன் பொண்ணு இருந்தான்னு வச்சுங்களேன், எந்த பேரப்பிள்ளையை நல்லா கவனிப்பாங்க? பொண்ணுடைய பேரப்பிள்ளைங்களை கவனிப்பாங்க. பொண்ணுடைய பேரப்பிள்ளைங்களை கவனிப்பாங்க. பையனுடைய பேரப்பிள்ளைங்க யார் பிள்ளைங்க, அதை யார் கவனிக்கணும்? அவ கவனிக்கணும். அவ சரியாக. ஏம்மா எல்லாம் ஒரே பேரப்பிள்ளைங்க தானே, ஒரே பேரப்பிள்ளைங்க தானே. ஏன் அந்த தாய்மைக்கு விரோதமான ஒரு எண்ணம் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு? நன்றா அறிந்து கொள்ளலாமா? ஆண்டவர் இந்த பெண்ணை படைத்தார். ஆனால் இந்த உலகம், பிசாசு, பெண்களும் உட்பட இந்த பெண்மைக்கு விரோதமான செயல்பாட்டில் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் ஜாக்கிரதை அறிந்து கொள்ளலாம். ஆகையால் தான் ஆண்டவர் ஆணை படைத்து, அப்பா நீ வாஞ்சிக்கணும், நீ தாகிக்கணும், ஆமென், காத்திருக்கணும், காத்திருந்து முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் அருமையுள்ள அந்த பெண்ணுடைய மதிப்பு கெட்டுப்போன நிலையிலே சமுதாயம் காணப்படுகிறது. பெண்ணை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நிறைய காரியம் சொல்லணும், ஆனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் திஸ் ஷார்ட் மெசேஜ். பெண்ணை பார்த்து சொல்கிறேன். இங்கே குறிப்பாக கல்யாணமாகாத பெண்கள், சிறு பெண்கள் உண்டு, அவங்கள பார்த்து சொல்கிறேன். அறிய வேண்டிய காரியம் என்ன? ஏவாள் ஆதாம் கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கையை பிடிச்சா. ஆமென். ஏதேன் தோட்டத்தில் வாசிக்கிறோம். என்ன பண்ணுறா ஏவாள்? யார் கையை பிடிச்சிட்டு வரா? ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு வரார். ஐயா, நீ ஒரு மனுஷன், ஒரு ஆள் கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யார் கையை பிடிக்கணும்? ஆண்டவர் கையை பிடிக்கணும். அப்போ நிச்சயமாக ஒரு நல்ல கையை பிடிப்பேன். நீ இல்லாட்டி பிடிச்ச கை சரியில்லைன்ட்டு உடனே தெரிஞ்சிடும் உனக்கு, இந்த கை சரியில்லையே, இந்த கை சரியில்லையே. ஏன்னா ஒரு பெண் முதல் யார் கையை பிடிக்கணும்? படைத்த ஆண்டோட கரத்தை பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளையை உடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படும். இந்த நாளில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளலாம், திஸ் இஸ் அ காட்லி உமன். இன்னும் பல வசனங்கள் உண்டு அருமையாளி. ஆகியால் இந்த இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அருமையாளி கண்டுபிடிப்பது யார்? ஆமென். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 31:8 வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? கண்டுபிடிப்பவன் யார்? ஆமென். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பது யார்? She is someone special. She is someone who is a gift of God. தேவனுடைய அருமையுள்ள ஈவாய் ஒரு பெண் காணப்படுகிறாள். நீதிமொழிகள் 12:4 வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். தன் புருஷனுக்கு கிரீடமாய் அவள் காணப்படுகிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். அவனுக்கு எலும்புருக்கின்னு என்னங்க? டிபி, கேன்சர். ஐயா அறிந்து கொள்ளலாம் அருமையோடு, ஒரு பெண் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், சாபமாகவும் இருக்க முடியும். நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19:14 வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் அந்த நாளில் அருமையாவுள்ள இன்றைக்கு அந்த பெண்மை என்பது ஆண்டவர் விசேஷத்த நிலையில் இருக்கும்படி கர்த்தர் படைத்தார். எப்படி ஏதேன் தோட்டத்தை படைத்தாரோ அதுபோல பெண்மையும் ஆண்டவர் படைத்தார். someone very very special in the sight of God. Amen. ஆகையெல்லாம் என்ன பண்ணுறான்? பிசாசு யாரை முதல்ல தாக்கினா? அதோட தான் தாக்கினான். ஆகையால் எல்லாருமே அவ்வளோ அந்த ஏவாளை தாக்கினான்னா அதுக்கு இடம் கொடுத்தது ஆதாம். இடம் கொடுத்தது ஆதாம், அறிந்து கொள்ளலாம். அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் தோட்டத்தை பண்படுத்தவும் தான் கர்த்தர் வைத்தார். அதை செய்யாதபடினால்தான் இன்றைக்கு மருமையோடு ஆதாமே, அப்பா உன் ஏவாளை பார்க்கணும், நீ பாதுகாக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் அருமையோடு அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு அந்த ஆகையால் தான் மார்க் 5 அடுத்து வாசிக்க வேண்டாம். 2 சம்பவத்தை பார்க்கிறோம், 2 அற்புதங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா எவனுடைய மகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்ரீ. 2 பேருக்கும் 12 வயசு. குறிப்பாக 12 வயசுன்னு என்ன பார்க்குறோன்னா, இந்த 12 வருஷம் இந்த ஒரு அருமையுள்ள இந்த இரத்தப்போக்கினாலே இருக்கிறதை பார்க்கிறோம். இது ப்ரைம் டைம்மா. இதுக்கு பிறகு அவள் தாய்மை அடையக்கூடாத ஒரு நிலை வந்துவிடும். 12 வயசுன்னு பார்க்கும்போது ஒரு பெண் வயசுக்கு வர வயசு. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஒரு பெண் அந்த வயசுக்கு தாய்மை அடையக்கூடிய நிலை. ஆகையால் பிசாசு என்ன பண்ணால் 2 பேருக்கும் எதை கெடுக்கிறான்னா தாய்மையை கெடுக்கிறான். ஆகையால் அறிந்து கொள்ளலாம் அருமையாவில் இன்றைக்கு அகைன் தாய்மை என்பது, திரும்ப சொல்கிறேன் அருமையாவில், ஒரு பெண்ணுக்கு என்ன கொடுத்தாலும் அதை வளர்க்கிறவள் தான் பெண், டெவலப்பர் தான் பெண்.
ஆகையால் இந்த நாளில் அறிந்து கொள்ளலாம், பிள்ளை இருக்கிறதுனால மாத்திரம் நீ தாய் அல்லம்மா. கர்த்தர் ஏற்கனவே உன்னை தாய்மை அடையும்படி உன்னை கர்த்தர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Every woman is a mother. Every woman is a man with a womb. Please understand, God has made you a developer. எல்லா விதத்திலும் உன்னை பெருக செய்கிறவளாய், வளர செய்கிறவளாய் கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். ஆகையால் அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக நேரத்தில் சில பேருக்கு பிள்ளை இல்லாததுனால குறை இல்லையா? அறிந்து கொள்ளலாம், கர்த்தர் அந்த எல்லாரையும் கர்த்தர் எல்லா பெண்களையும் ஒரு பெருக செய்கிறவளாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஸோ என்ன பண்ணுறான் பிசாசு வந்து அதை உடனே குறைன்னு காட்டிட்டு அந்த பெண்மையை குலைத்து விடுகிறான். தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம், கர்த்தர் உங்களை பெண்ணாய் படைக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட, சமுதாயம் மேம்பட கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த விதத்திலும் அருமையாளர்களை கொச்சப்படுத்த வேண்டாம், குறைக்க வேண்டாம். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் ஒரு பெரிய திட்டத்தை இந்த பெண்கள் மூலமாக கர்த்தர் நிறைவேறும். அந்த பெண்கள் எப்படி செய்யணும்னா கர்த்தருடைய டிசைனில் செய்யணும். ஆனால் அந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, இல்லைங்க நானும் என்ன பண்ணலாம், முன்னேற போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன், பேண்ட் போட போகிறேன். அப்புறம் இன்னென்னலாம் ஆணாக இருக்க முடியுமோ அப்படி பெண் மாறுறா. என்னன்னு கேட்டால் முன்னேற்றம். இது முன்னேற்றம் இல்லைம்மா, இது பெண்மையை வெறுக்கிற கெடுக்கிற காரியம். இன்றைக்கி நிறைய பேர் விமன் செலிப்ரேஷன் சொல்லிட்டு தே வாண்ட் டு ஆக்ட் லைக் மென். ஐயா, இதுவா உன்னுடைய விடுதலை, பெண் விடுதலை? அப்படின்னா நீயே என்ன பண்ணுற, உன் பெண்மையை நீ என்ன பண்ணுற, வெறுக்கிற, கொச்சப்படுத்துகிற. இல்லைம்மா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் சம்மன் பியூட்டிஃபுல் அண்ட் சம்மன் ஸ்பெஷல். அருமையான ஒரு நபராய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கார். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, பெண்மை தாங்க தோட்டம். It's a beautiful garden. It's a beautiful garden. Again, இந்த நாளில் செய்ய வேண்டிய காரியம் என்ன, as men, let's take care of the garden. And as women, please understand, God has made you as developers. நிச்சயமாய் உங்களை கொண்டு வரப்போகிற நாட்களில் இந்த சபையில், இந்த சமுதாயத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கண்ணை முடிச்சு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Fathers, please understand, you have a responsibility. தாய்மாரே, உங்களுக்கு பொறுப்பு உண்டுமா? உங்களோட மகனை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? இன்னைக்கு அம்மாமார் கற்றுக் கொடுக்குறாங்க மகன்கிட்ட. மனைவியை அருமையாவிலே அப்யூஸ் பண்ணும்படி அம்மாமார் என்கரேஜ் பண்ணுறாங்க பல இடங்களில். What is she doing? She is doing something against womanhood. அநேக கதையில் வாசிக்கிறோமே, மாமியாரும் சேர்ந்து மருமகளை கொடுமைப்படுத்துற நம்ம நிறைய கேட்குறோம். விளங்கலையே எனக்கு, எப்படி ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு விரோதமாக செய்ய முடியும்? இது வேறு எதுவும் இல்லைம்மா, இது சத்துரு செய்கிற காரியம். அதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த தாய்மை பருவத்தை தாக்குகிறதை பார்க்கிறோம். அந்த தாய்மை பருவம் பெண்ணுக்கு தாக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. போதம்மா, இதை புரியாமல் தவறு செய்தது பரவாயில்ல. ஆனால் இந்த நாளில் புரிந்து கொள்ளலாம், இந்த பருவத்தில் ஒரு பெரிய முக்கியம் உண்டு. ஆமென். கணவன்மாரே, உன் மனைவி தப்புனா நீ சரியா தோட்டத்தை பண்படுத்தலை, உன் தோட்டத்தை சரியா பண்படுத்தலைப்பா. ஆண்டவர் அழகான தோட்டத்தை கர்த்தர் வைத்து கொடுத்திருக்கிறார். அதை இன்னும் அழகாக்குவது, செழுமையாக்குவது ஆதாமே உன்னுடைய வேலை. ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், இந்த தோட்டத்தை பண்படுத்த, பாதுகாக்க உன்னை இங்கே கொண்டு வரேன். குறை இல்லைப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்டாக்குன தோட்டம் நல்லா தான் இருக்கும். ஆமாம், பின்ன ஆண்டவர் பண்படுத்த சொன்னார். அவ்வப்பொழுது பண்படுத்தணும்ப்பா, அவசியம். அதுக்குன்னு குறை கிடையாது. இன்னும் மேம்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதுகாக்கணும், எந்த தீங்கு அணுகாதபடி பாதுகாக்கணும். அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கணவன் தரணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருந்தா எப்படிமா சாத்தான் உள்ள வந்துடுவான், எப்படி நுழைவான், எப்படி தாக்குவான்? நன்றா அறிந்து கொள் ஆதாமே, அது உன்னையும் தாக்க போகுது. அது உன்னையும் தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடும். You're going to lose everything because you didn't do your proper work. You might blame Eve. நீ ஏவாளை பழி சுமத்தலாம்.
ஆனால் இழப்பு உனக்கும் தான் ஆதாமே. அதனால ஆதாமாய் தீர்மானம் பண்ணலாம், ஏவாளை தீர்மானம் பண்ணலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வாலிப பெண்களாய் அறிந்து கொள்ளலாம், நான் இன்னொருத்தன் கைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கைப்பிடிக்கணும். நான் ஆண்டவர் கைப்பிடிக்கணும். ஆண்டவர் கைப்பிடிச்சு எனக்கு தெரியணும், ஐயா மதிப்பா அன்போடு எப்படி கைப்பிடிப்பாங்கன்னு தெரியணும் எனக்கு. இல்லாட்டி கண்டவன் கைப்பிடிச்சா அவன் என்ன வந்து அழிச்சிருவான். இந்த கைப்பிடிச்ச உடனே தெரியும், ஐயோ இது சரியா பிடிக்கலையே, இது ஒழுங்கா பிடிக்கலையே, இதுல வேற அர்த்தம் இருக்கு. இந்த முதல்ல வந்து ஆண்டவர் கைப்பிடிச்சுன்னா உனக்கு தெரியும். அல்லாட்டி ஐயோ அவன் நல்லவன் நினைச்சேன், நான் அவன் ரொம்ப நல்லவன் நினைச்சேன். ஏன் நினைச்ச? அப்படின்னா உனக்கு நல்லவன் தெரியல. உனக்கு நல்லவன் அகியால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் சமுதாயத்தில் இந்த பிரச்சனை இருக்கு? ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லவங்க தெரியலையே, புரியலையே. ஏன்னா அவங்க ஆண்டவர் கை பிடிக்கல சரியா. ஆண்டவர் கை பிடிச்சிருந்தா எனக்கு யார் நல்லவன் எனக்கு தெரியும். அப்போ இல்லையே, இது சரியில்லையே, இவன் சரியா எனக்கு கை பிடிக்கலமா, இவனுக்கு நான் கை கொடுக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இதெல்லாம் ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோமா? இதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதை விளங்கிக் கொள்ளாதனால பிரச்சனை இருக்கு, நம்முடைய குடும்பங்கள பிரச்சனை இருக்கு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளர்ப்போமா? இன்றைக்கு பக்தி உள்ள ஒரு பெண்ணை நம்ம வளர்க்கலாம். ஒரு பொறுப்புள்ள அவள் மனைவியா அவள் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அம்மா மாதிரியே கெடுக்கிறாங்கம்மா, பொண்ணு கத்து கொடுக்குறாங்க. இல்ல நீ சொல்றது, புருஷன் சொல்றதை கேட்காத, நீ நம்ம கெடுக்கிற. குறிப்பா அவ தாய்மை அவளை நேரம் நீ கவனிச்ச, குறிப்பா அந்த தாய்மை ஸ்டேஜில் அவளை நீ கெடுக்கிறியா, வாழ்க்கையை கெடுக்கிறிய நீ. அவ நாளைக்கு வீட்டு விட்டு வராமா, வாழை வெட்டியா வரா, வாழை வெட்டியா வரா. நீ அவளுக்கு நீ சாப்பாடு போடலாம். ஐயா அவளை தாய்மையை கெடுத்துட்டு இருக்க. நிறைய தாய்மார் செய்ததை நான் பார்த்து சொல்லுகிறேன் இந்த நாள்ல. அகையில் ஒரு பாரப்பட்டு இந்த காரியத்தை செய்தி எல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். ஆனால் அறிய வேண்டிய ஆகையால் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆதாம படைச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தேவை உணரும்படி செய்து ஏவாளை கொண்டு வந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தை போல அவளை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஏதேன் தோட்டம்லாம் கெட்டு போச்சுமா. இன்னைக்கு சமுதாயத்தில் கெட்டு பண்ணப்பட்டதுனால எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைகள் சமுதாயம் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா அங்க ஒரு தாய் இல்லை, அங்க ஒரு தகப்பன் இல்லை. ஹல்லேலூயா. கொண்டாடலாமா? ஒருவேளை உனக்கு ஒரு மோசமான தாய் தகப்பன் இருந்தால் நீ ஒரு நல்ல தாயாக தகப்பனாக மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, ஒரு கொடிய காலத்தில் நான் வந்திருக்கிறோம் ஐயா. ஒரு மோசமான ஆண்டவரே ஒரு உலக சூழ்நிலையில பார்த்து கொண்டு இருக்கிறோம். விசேஷமா எங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதற்கு பொறுப்பு நாங்கள் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு தகப்பனும் ஆண்டவரே இங்க பொறுப்புள்ளவனா இருக்கிறதை பார்க்க, ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு மனைவி இங்க பொறுப்புள்ளவளா இருக்கிறதை பார்க்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே நீர் விதித்த ஆண்டவரே அந்த விதிகளை நாங்கள் விளங்கி கொண்டு நடக்க கிருபை தரும்படி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனா இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்களாக, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற மக்களாக ஆண்டவரே இங்க இருக்கிற பெண்கள் ஒவ்வொரு காணப்பட கிருபை தர. எந்த விதத்திலும் பிசாசானவன் ஆண்டவர்கள் கெடுத்து விடாதபடி, எந்த பிசாசானவன் அவளை அழித்து விடாதபடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அவளுக்கு ஒரு வேலியா இருக்க கிருபை தார ஆண்டவரே. அவளுக்காக ஆண்டவரே எந்த தீங்கு அணுகாதபடி அப்பா நாங்கள் பொறுப்படுத்தி நடக்க கிருபை தருவீராக. ஆசீர்வாதம் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசுவரப்பட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.